சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. எப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான வரிகள்! ஒரு நிமிடம் இந்த வரிகளை படித்தவுடன் மனம் அப்படியே ஸ்தம்பித்து போனது. ஏனென்றால் எவ்வளவு உண்மையான, பொருத்தமான, யதார்த்தமான, அணுவணுவாக அனுபவித்த, ஆழமான, சிந்திக்க வைத்த வரிகள். பக்குவப்பட்ட மனது நம்மிடம் இருந்தாலும் இந்த வரிகளை படித்தவுடன் என் மனம் உங்களிடம் பேச வேண்டும் என தோன்றியது. ஏனென்றால் அந்த பக்குவம் சிலரிடம் மட்டுமே இருக்கும். அதனால் அவர்கள் ஓரளவுக்கு தெளிவாக வாழ்க்கையை நகர்த்தி விடுவார்கள். ஏனோ சில பேர்கள் எட்டாத கனிக்கும் கிட்டாத வாழ்க்கைக்கும் முடிச்சு போட்டுக்கொண்டு வெறுமனே மனதில் எண்ணி எண்ணி வாழ்க்கையை வீணடிப்பார்கள். வீணடிப்போர் பலர். நினைத்தது எல்லாமே கிடைத்துவிட்டால் அப்படியே நடந்துவிட்டால் அது இயல்பான வாழ்க்கை. அதில் எதுவும் உன்னுடைய சாதனை ஒன்றும் இல்லை. காலத்தின் கோளாறால் இல்லை கட்டாயத்தால் ஏற்பட்ட வாழ்க்கை மாற்றங்கள் சரியாக இல்லை என்றாலும் நமக்காக அமைந்த வாழ்வை அழகாய் மாற்றுவதே சிறப்பான வாழ்க்கை, சீரான வாழ்க்கை. அதையும் வாழத் தெரியாமல், வழி தெரியாமல் நீங்களாகவே மனதில் குழப்பிக்கொண்டு நீங்களும் கெட்டு உங்களை நம்பியிருப்பவர்களையும் சுற்றத்தையும் ஒரு நல்ல பாதையில் பயணிக்க விடாமல் செய்வது முட்டாள்தனம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் செய்வது வீண். அதனால் தெளிவாக மனதை சிந்திக்க விடுங்கள். செயல்படுத்த தொடங்குங்கள். நமக்காக கிடைத்த வாழ்க்கையை அழகாய் மாற்றுவதில்தான் நம்முடைய பலம், சிந்தனை, சுவாரஸ்யம், சிறப்பு, சாதனை என சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் அது உன்னால் மட்டுமே சிறப்பாக மாற்றி அமைத்து கொண்ட விஷயம் என பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். அதனால் அன்புள்ளம் கொண்டவர்களே, பலவீனமான, சோர்வை தரக்கூடிய, உங்களை செயல்படுத்தவே முடியாமல் தடுக்கும் சிந்தனையிலிருந்து வெளியேறுங்கள். கிடைத்த சூழலில் உருவான படிப்பை, வேலை, திருமணம் எதுவாக இருந்தாலும் அதை நன்றாக சிறப்பாக அமைத்து அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. தரையில் படரும் கொடி தனக்கு கிடைத்த சிறு குச்சியை கூட ஆதாரமாக பற்றி கொண்டு அடுத்து பலமான கொம்பை நாடி தேடிக்கொண்டு மேலே படர பசுமையாய் துளிர்விட்டு தழைத்து பூத்து குலுங்கும் பூக்களோடு தன் பயணத்தை அழகாக தொடரவில்லையா? அப்படியென்றால் நம் வாழ்வை அழகாய் மாற்றுவதில் நம் கையில்தான் உள்ளது. இந்த உலகமே உன் கையில்தான் உள்ளது. நன்றி.